பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த டூல்ஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Eclipse IDE அப்படின்னு சொல்லுவோம். இந்த Eclipse IDE மூலயமா தான் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ண போகிறோம். பிஃபோராக ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த Eclipse IDE எப்படி டவுன்லோட் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் கூகுளில் போயிட்டு உங்களோட சர்ச் பாரில் Eclipse IDE ஃபார் ஜாவா டெவலப்பர்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்பர் ஆஃப் லிங்க் டிஸ்பிளே ஆகும். இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, Eclipse இன்ஸ்டாலர். இதில் Eclipse பேக்கேஜஸை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய டைப் ஆஃப் பேக்கேஜஸ் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சி ப்ரோக்ராம் டைப் பண்ணோன்னா இந்த டைப் ஆஃப் ஐடியாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம டைப் பண்ண போகிறது ஜாவா ப்ரோக்ராம்ஸ், அதனால் Eclipse IDE ஃபார் ஜாவா டெவலப்பர்ன்ட்டு இருக்கும். இந்த பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிஃபோராக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டமில் என்ன டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது, என்ன ஓஎஸ்எஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். விண்டோஸ் 64 பிட்டா இல்லைனா 32 பிட்ஸா அப்படின்னு பாருங்கள். 64 பிட்ஸாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மேக் கோகோங்கிறது என்ன பர்பஸ்க்குன்னா உங்களோட ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ஆப்பிள் லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா இந்த மேக் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா இந்த டைப் ஆஃப் ஐடியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெஸ்க்டாப்பில் இதுமே ஒரு ஐகான்ஸ் கிரியேட் ஆகும். இதுதான் Eclipse IDக்கான ஐகான்ஸ். இந்த ஐகான்ஸை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோஸோட இந்த ஸ்பேசஸ் என்னன்னு சொல்லணும்னா Eclipseோட ஒர்க் ஸ்பேசஸ். அதாவது இந்த இடத்துல தான் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமை டைப் பண்ணி ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் டிஸ்பிளே பண்ணுறேன். வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். எப்படி இந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ண போகிறோன்னா உங்களோட ஃபைலில் போங்க. ஃபைலில் போய்ட்டு நியூங்கிற ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் ஜாவா ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ஜாவா ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். இது யூசர் நேம் தான். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாம்பிள்னு கொடுத்துட்றேன். சாம்பிள் 1ன்னு கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல JR இருக்குல்ல, இது என்வரான்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஜாவா எப்படி ரன் பண்ணுவோம் அப்படிங்கிறத படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அந்த ஜாவா என்வரான்மெண்ட்டில் போய்ட்டு அந்த என்வரான்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஜாவா எஸ்ங்கிற சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கே கொடுத்த ப்ராஜெக்ட் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள்னு கொடுத்தோம்னா இந்த சாம்பிளுங்கிறது ப்ராஜெக்ட் நேம் உங்களோட லெஃப்ட் சைடு விண்டோவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த சாம்பிள் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த SRCன்னு இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸ் கோட் மேலே உங்களோட டபுள் கிளிக் பண்ணி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபைலில் போய்ட்டு இப்போ நியூ கிளாஸஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபைலில் நியூவில் போய்ட்டு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸஸ் என்ன பண்ணுவீங்க, கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட நேம் கேட்கும். அதாவது என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஸ்பிளேன்னு கொடுத்துட்றேன். டிஸ்பிளேன்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த மாடிஃபையர் ஆல்ரெடி உங்களோட கிளாஸ் பப்ளிக்காக இருக்கணுமா இல்லை ப்ரைவேட்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நம்ம பப்ளிக்னே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கோடு ஜென்ரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆயிருக்கு, பேக்கேஜ் கிரியேட் ஆகிட்டு அண்ட் தென் கிளாஸஸும் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கிளாஸஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணால் போதும். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் வித்தின் பிரேசஸில் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அவுட்புட் டேபிளில் பிரிண்ட் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. இதில் என்ன பண்ண போகிறேன், நான் மெசேஜ் என்ன பண்ண போகிறேன், வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண போகிறேன் வித்தின் டபுள் கோர்சஸ்குள்ளே. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செமிகோலன்ஸ் கொடுத்துடணும். அண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. இது பேக்கேஜஸோட நேம் அண்ட் கிளாஸஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸ் நேம் என்ன, டிஸ்பிளே. அண்ட் வித்தின் மெயின் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே நான் ஒரு மெசேஜை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். வித்தின் டபுள் கோட்ஸில் வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதை எப்படி நான் கம்பைல் பண்ணோன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரன் கமாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ரன் டிஸ்பிளே மூலயமா தான் என்ன பண்ண முடியும், நான் கம்பைல் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓகே கொடுத்துருங்க.
அவுட்புட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து அவுட்புட் பேனல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட மெசேஜ் என்ன, வெல்கம் டு ஜாவா ப்ரோக்ராமிங். Thanks for watching this video. If you really like this video, please subscribe, like and share this video. Thank you all.